ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏசி எடிட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி எக்வா அண்ட் ஆரஞ்சு கலர் டோன் கலர் கடி எப்படி உங்களோட லைட் ரூமில் உங்கள் ஃபோட்டோ எடிட் பண்ணுற சொல்லி தான் இன்றைக்கி வீடியோலேருந்து பார்க்குறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆரஞ்சு இந்த கலர் டோன் கலர் கடி வந்து பார்த்திங்கன்னா லைட்ரூம் ஆப் யூஸ் பண்ணி தான் கலர் கடி பண்ண போகிறோம். ஸோ உங்கள் மொபைலில் லைட்ரூம் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்கன்னா போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ஆப் பற்றின பேசிக் எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் அப்புறம் ப்ரீசெட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் மேலே பார்த்திங்கன்னா ஆல் ஃபோட்டோஸ்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ள பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சொல்லிருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவையும் அப்புறம் உங்களோட ப்ரீசெட்டையும் ஆட் பண்ணிக்கிங்க. கீழே பார்த்திங்கன்னா இமேஜ் போட்டு ஒரு +ன்ற சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா டைமுன்னு சொல்லிருக்கும், அது பார்த்திங்கன்னா டிவைஸ் ஃபோல்டர்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்றி வச்சுங்க. அதுக்கு மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ் எல்லாமே வரிசையாக காட்டும். ஃபோட்டோ அப்புறம் ப்ரீசெட்ஸ் எல்லாமே கலந்து காட்டும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீசெட்ஸ் மட்டும் தனியாக காட்டணும் அப்படின்னா மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜேபிஜிஸ் அதுலேயும் அதில் டிக் இருக்கும், டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்துவிட்டதுக்கப்புறம் கீழே வீடியோஸ்லேயும் டிக் இருக்கும், அந்த டிக்கை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் அந்த இதை டிக்கு எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ரீசெட்ஸ் எல்லாமே அழகாக ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ரீசெட்ஸை அது எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கொசாமசான்னு தெரிஞ்சிங்கன்னா லேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ப்ரீசெட் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நான் இப்போ ப்ரீசெட்லாம் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சேன். ஸோ நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ணி கீழே ஆடுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ப்ரீசெட் ஆடாயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இமேஜஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஜேபிஜி ஸ்பிஎன்சியில் அதை மறுபடியும் டிக் வர வச்சுருங்க. வர வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டும். ஸோ மறுபடியும் இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்க, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஆடுன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண ப்ரீசெட் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ப்ரீசெட்டு. அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இதில் எடிட் பண்ணி காட்டுற ப்ரீசெட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா மேலே 3 டாட் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரீசெட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி செட்டிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த அதுக்கு கிரேட் ப்ரீசெட்ஸுக்கு கீழே கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா மேலே டிக் இருக்கும், டிக் கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் மேலே ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வெளியே வந்துடுங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எந்த ஃபோட்டோவுக்கு இந்த கலர் எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி, உதாரணத்துக்கு நான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த சைடில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த 3 டாட் மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பி செட்டிங்ஸுக்கு கீழே அதை கிளிக் பண்ணி இந்த இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீசெட்டில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் இதுக்கு வந்துடும். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே உங்கள் ஃபோட்டோவுக்கு கரெக்டாக ஃபேஸு எல்லாமே கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் ப்ரீசெட்டில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த ப்ரீசெட்டை காப்பி பண்ணி பேஸ்டிங் பண்ணிங்கனாவே கரெக்டாக வந்துடும். உங்கள் ஃபேஸ் எல்லாமே ஒயிட்டாக எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ அப்படியே உங்கள் ஃபேஸ் எதுவும் ஒயிட்டாக வரல அப்படின்னா இந்த கலருன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே பார்த்திங்கன்னா மிக்ஸ்ன்னு சொல்லிருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு மாதிரி போட்டு கலர்கள்லாம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கலர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாமே. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ரெட் கலரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே பார்த்திங்கன்னா லூமினன்னு சொல்லிருக்கும், அது ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். உங்கள் ஃபேஸ் வெயிட்டு பத்தலை அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள் ஃபேஸ் ஒயிட் ஆயிரும். அப்படியும் ஒயிட் ஆகலை அப்படின்னா அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இது பார்த்திங்கன்னா அந்த லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க.
அது ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. அதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் வந்து ஒயிட் ஆயிரும். அதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோட்டோவுக்குமே கரெக்டாக செட் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு சில ஃபோட்டோவுக்கு வந்து செட் ஆகும், ஒரு சில ஃபோட்டோஸ்க்கு வந்து செட் ஆகாது. ஸோ இப்போ நான் இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே 3 டாட் இருக்குமா, கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங் சொல்லிருக்குமா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கலர் எஃபெக்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆயிரும். ஸோ ஃபைனலி பேஸ்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்க மாதிரி தெரியுது, அவ்வளோ ரொம்ப இல்லை, லைட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக தான் வரும். ஸோ எல்லாருமே இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் எல்லாமே யூஸ் பண்ணி கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த ஷேர் ஐக்கான் ஒன்று இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா சேவ்டு டு டிவைஸ்னு சொல்லிட்டு ரெண்டாவதாக இருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு கீழே அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்படி போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்து நல்லதொரு வீடியோலேருந்து சந்திக்கிறேன் மக்களே. நன்றி. பாய்.